இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமான பலவிதமான சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459595 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையான முறையில் பதிலளிக்கிறதுக்காக ராஜயோகம் லைன் டாக்டர் கேராம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. இன்றைக்கும் பல பேர் உங்ககிட்ட சந்தேகம் கேட்க காத்துட்ருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த ராகு காலத்தில் வந்துட்டு எதுவுமே செய்யக்கூடாது, குறிப்பாக நல்ல காரியங்களை தொடங்கவே கூடாது அப்படின்றாங்க. அது ஒரு முறையான விஷயமா? ஸோ அதை பற்றி பேசலாம். பொதுவாக ராகு காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே 1.5 மணி நேரம் இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த ராகு காலத்தில் எல்லோருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது. குறிப்பாக எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷ ராசியில் அல்லது ரிஷப ராசியில் அல்லது கடகம் ராசியில் கன்னி ராசியில் விருச்சிக ராசியில் மகர ராசியில் இருக்குதோ அவங்கெல்லாம் ராகு காலத்தில் ஒரு வேலை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பான ஒரு நிச்சயமான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு நாட்டுக்கே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு நிகழ்வை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வை சந்திக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய ஜாதகத்தில் ராகு பகவானுடைய ஆதிக்கம் வலிமையாக இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருள் சம்மந்தப்பட்டது, கடலுக்கடியில் கிடைக்கக்கூடிய இந்த முத்து சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ராகு பகவானுடைய ஆதிக்கம் இல்லாமல் எல்லளவும் எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட ராகு காலத்தில் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கு இந்த மாதிரி 5 ராசிகளில் ராகு பகவான் இருக்காரோ அவங்க தாராளமாக ராகு காலத்தில் வேலை செய்யலாம். இதெல்லாமல் யாருக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ அவங்க இந்த மாதிரியான ராகு காலத்தில் வேலை செய்யலாம், தன்னுடைய புது வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதே சமயம் இந்த ராகு காலத்தில் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்களால் மறுக்க முடியாத ஜெயிக்க முடியாத எதிர்ப்பு இருந்துன்னு வைங்களே, அந்த எதிர்ப்புகள் அத்தனையும் தவிடுபடி ஆகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் வரக்கூடிய ராகு காலத்தில் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே வரக்கூடிய ராகு காலத்தில் இந்த எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமான அதில் உங்களுக்கு அதாவது எதிரிகள் பின்னடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ராகு காலத்தில் நல்ல காரியமே செய்யக்கூடாது, கெட்ட காரியம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே எல்லாருக்குமே நல்லதாக இருந்துகிட்டு இருக்காதுங்க. ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் எல்லா வகையிலையும் கெட்டதாக இருந்துகிட்டு இருக்காது. அதனால் ராகு மற்ற கிரகங்களை விட வலிமையான கிரகம். ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற சாஸ்திர பழமொழியே இந்த ராகு பகவானுடைய பலத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பொதுவாக ராகு காலத்தில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, வெற்றிகரமாக அமையக்கூடிய காரியங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், பாண்டிச்சேரியில ராம்குமார். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட பிறந்த நேரம் என்ன சார்? டேட் ஆஃப் பர்த் என்ன? பிறந்த தேதி 31/7/1968. ஓகே, பிறந்த நேரம் சார்? நேரம் தெரியல மேடம், துலா ராசி சித்திரனை. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? எனக்கு இப்போ அதான் மேடம், நான் இப்போ பிரைவேட் கம்பெனியில் தான் வேலை செய்யிட்டு இருக்கேன். நான் வேலையில் இருக்கேன்னா சொந்த தொழில் செய்வேனா, ஆனால் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கேன்? ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் கேள்விக்கான பதில் சார் தருவார். வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுடைய சொல்லுங்கள். அதான் சார், எனக்கு இப்போ தனியார் கம்பெனியில் வேலை செய்யிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நாளாக நான் வேலையிலே இருப்பேனா இல்லை தொழில் தொடங்கணும் சார்? பண வசதி எடுத்து நேர்மை அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட அதாவது அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக அடிமை தொழில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேலே சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டகரமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த சொந்த தொழில் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நாள் புதன்கிழமை நாளில் ஆரம்பிக்கலாம் உங்கள் ஜாதகப்படி, அல்லது 5ஆம் தேதி வரக்கூடிய நாட்களில் ஆரம்பிக்கலாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கிற தொழில் கூட்டு சேராமல் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. நிச்சயமாக இவ்வளவு நாள் அப்படிங்கிறத விட இத்தனை வருஷமாக கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதொரு வாழ்க்கை இந்த சொந்த தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுக்கும். எந்த விஷயத்துக்கும் யோசனை பண்ணாமல் இப்போ இருந்தே முயற்சி பண்ணி வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேலே தொழில் ஆரம்பிங்க. ரொம்பவே நல்லா இருந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம்.
மேடம், நான் ஈரோட்ல இருந்து ராதா பேசுறேன். ஓகே ராதா, இப்போ யாருக்காக கேட்டு எங்க தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். ஓகே, உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? 1/11/1977 விடியற்காலை 1:30 மணி கோபிச்செட்டிப்பாளையத்துல பிறந்தாரு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? சார் நமஸ்காரம் சார். வணக்கங்க மேடம். வந்து எங்க சன் வந்து இப்ப வந்து அப்ராட்ல தான் இருந்துட்டு இருக்காரு 4 வருஷமா. சரிங்க. புது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காரு சார். அது வெற்றிகரமா நடத்தி முடிப்பாரா? தொடர்ந்து அங்கே இருப்பாரா? அவர் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் ஒரு சேமிப்பு கிடையாது. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். என்ன நட்சத்திரங்க அவரு? அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்னம். சரிங்க. திருவாதிரைக்கு அடுத்து 3ஆம் ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் வந்து லக்னம் அமைஞ்சிருக்கிறது. இவர் கண்டிப்பாக கடல் கடந்து தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இன்னும் 13 வருஷத்துக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அதில் வந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இவர் ஜாதகப்படி அடையக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. தாராளமாக செய்ய சொல்லுங்கள். அதில் எந்த விதமான பயமும் வேண்டாம். அவர் வந்து தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பயம் கலந்து ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அதிகபட்ச பயம் உங்களுக்கோ அல்லது அவருக்கோ இருந்ததுன்னு வைங்களே, எந்த நாட்டில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஆதித்ய பகவான், அதாவது சூரிய பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். நிச்சயமாக பல பேர் பல்விதமான போட்டிகள் இருந்தால் கூட அதில் வந்து இவர் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய பாக்கியம் ஜாதகப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அதற்குண்டான அந்த பாக்கியத்தை சூரிய பகவானும் கொடுப்பாருங்க. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள் மேடம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு கூட சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம். மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சாத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் ராமா. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மகளுக்காக கேட்க போறேன். ஓகே, உங்க மகளோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? வீரயோகினி 18/12/94. ஓகே, பிறந்த நேரம்? மதியம் 2:45. ஓகே, ராசி நட்சத்திரம் என்னம்மா? மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? பொண்ணுக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். வணக்கங்க மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, பிறப்பு எண் 9. என்னங்க? நட்சத்திரம். மிருகசீரிஷமா? மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். லக்னம் வந்து மீன லக்னங்களா? ஜீவனஸ்தானம், அதாவது ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் லக்னம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஜீவனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக 9ஆம் எண்ணில் வந்து இவங்க பிறந்திருக்காங்க. அதாவது 18 அப்படிங்கிறது பிறப்பு எண் 9. நிச்சயமாக இந்த மாதத்துலேயே இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. கடந்த காலங்களில் வந்து முயற்சி பண்ணி கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த காலத்தில், அதாவது இந்த மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 27 நாட்களுக்குள்ளே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குதுங்க. முடிஞ்சால் சனிக்கிழமை நாளில் பைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க. பைரவர் கோயிலில் வழிபாடு வச்சுட்டு வரும்பொழுது வர்ற வழியில் தெரு நாய்களுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையிலிருந்து அதிகாரமான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அடுத்து வரக்கூடிய 9 மாதத்துக்குள்ளே இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்ங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் தான் இருக்கீங்க. இது நேரம் நல்ல நேரம். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க பல விதமான கேள்விகள் கேட்டுருக்காங்க. பொதுவாக ஒரு பெரிய சங்கடத்தை தரக்கூடியது இன்னும் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த புத்திர தோஷம் இல்லை புத்திர பாக்கியம் இல்லை, இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? பொதுவாக புத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமாக விளங்கக்கூடிய 5ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்தது அப்படின்னா, இந்த பாவக்கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் பொழுது புத்தர வகையில் வந்து தடங்கள் கொடுக்கும். புத்தர பாக்கியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதாவது கிடைக்கக்கூடிய புத்தர பாக்கியம் 2 வருடம், 4 வருடம் அல்லது 9 வருடம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய தோஷங்களை பொறுத்து, பார்வைகளை பொறுத்து இந்த மாதிரியான அமைப்புகள் மாறுபடும். அதுவே ஒரு ஜாதகத்தில் வந்து புத்தரகாரகன் குரு பகவான் மகர ராசியில் இருந்தார்னு வைங்களேன், அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறத விட, அதாவது தாமதமாய் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது கூட பெண் குழந்தை தான் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி புத்திர தோஷம் இருக்கக்கூடியவங்க வந்து பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடியே இந்த ராமேஸ்வரம் சென்று ஒரு சில பரிகாரங்கள் தரிசனங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய புத்திர பாக்கியம் தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய
தாத்பரியத்தை உணர முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருமணத்துக்குன்னு போகும் பொழுது அந்த பொருத்தம் திருமணம் ஆகுமா, திருமணத்தில் இவங்க சேர்ந்து வாழ்வாங்களா, அதுக்குண்டான பொருத்தம் மட்டும் பார்த்துக்கிறோம். அதற்கடுத்து கிடைக்க வேண்டிய புத்திர பாக்கியத்தை கேட்கறது இல்லைங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கல 2 வருஷம் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது சொந்த பந்தங்களில் நிறைய பேர் கேள்வி கேட்கும் பொழுது அப்போ புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு கவலைப்படுறோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் மாங்கல்யம் கழுத்தில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு சில பரிகாரங்கள் அல்லது ஒரு சில பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமான மேன்மையை, நிச்சயமான பாக்கியத்தை ஆயுள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிற அற்புதத்தை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, நன்றி சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பெரியசாமி, சாத்தூர். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணுமா? ஓகே, உங்களோட பிறந்த நேரம் அண்ட் பிறந்த தேதி என்ன சார்? 25/3/1969. ஓகே, பிறந்த நேரம் சார்? அது சரியா தெரியல. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கும்பலக்கணம். ஓகே, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கங்க சார். வணக்கம் சார், உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். சொல்லுங்க. அதாவது உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு லைன் கிடைச்சி எல்லோருமே சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் எங்க சந்தோஷமும். சொல்லுங்க சார். எனக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம் சார். கண்டிப்பாங்க, சொல்லுங்க சார். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கும்பலக்கணம் சார். சரிங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு சார். சரிங்க. ஏகப்பட்ட கடன் இருக்கு, சமாளிக்க முடியல சார். நிம்மதி இல்லாம இருக்கேன் சார். எனக்கு ஏதாட்டும் ஒரு நல்ல கும்ப லக்கணத்துக்கு பஞ்சம ஸ்தானத்தில் ராசி அமைச்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க. என்னதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னதான் வறுமை இருந்தாலும் அந்த வறுமைக்கு மீறிய பெருமையை காலம் போன கடைசியில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்காருங்க கடவுள். பயப்பட வேண்டாம். பொதுவாகவே 53 வயசுக்கு அப்புறம் நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய ஜாதகப்படி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. லக்கணம் கும்பலக்கணமாக இருக்கிறதுனால குடும்பத்து மேலே பாசமும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நேசமும் நேர்மையும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க கடந்த காலங்களில் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நல்ல நேரம் வரும்போது இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருந்தே, அதாவது நவம்பர் மாதத்துலேருந்தே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. பயப்பட வேண்டாங்க. தடையில்லாத மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கனவு கண்ட மாதிரி காணாமல் போகக்கூடிய பாக்கியம் தான் அதிகமாக இருக்குது. கடனை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனுக்கு மேலே வருமானம் உடனடியாக கடன் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய ராசியும் லக்கணமும் நட்சத்திரமும் இருந்துகிட்டு இருக்குது. போதா குறைக்கு பிறப்பு எண் வேற 7. அதாவது உலகத்தில் உள்ள நிறைய விஷயங்களை, நல்லது கெட்டது சமூகம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நீங்கள் தெரிஞ்சு பகுத்து உணரக்கூடிய காலமாக இத்தனை வருஷமாக தியாகமான வாழ்க்கையாக போயிடுச்சு உங்களுக்கு. நேர்மையாக இருந்து தியாகமாக இருந்த உங்களுக்கு தியாகத்துக்கு மேலான யோகம் இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்கு மேலே வருது. பயப்படாமல் இருங்க. அந்த யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். பேசுறீங்க மேடம். ஹலோ, மகேஸ்வரி பேசுறீங்க மேடம். ஓகே மகேஸ்வரி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேசுறேன். யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? என் பையனுக்காக கேட்கறேங்க மேடம். ஓகே, உங்க பையனோட பிறந்த நேரம் and பிறந்த தேதி என்னம்மா? 24/5/1999 மேடம். ஓகே, பிறந்த நேரம் 7/5 திங்கட்கிழமை காலையில. ஓகே, ராசி நட்சத்திரம் என்னம்மா? ராசி சிம்ம ராசி, லக்னம் ரிஷபம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்னம்மா? என் பையனை பத்தி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க மேடம். ஓகே, வணக்கங்க. லைன் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப எங்களுக்கு சந்தோஷங்க மேடம். பையனுடைய ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்படிங்களா? பயப்பட வேண்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் கிடச்சிருக்குது. நல்ல நேரமாகவும் இருந்துகிட்டு இருக்குது நிகழ்ச்சி. நல்லது ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பயப்படாமல் இருங்க. பையனுடைய பிறப்பு எண் 6 வந்திருக்குது. கண்டிப்பாக இவருடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. அடுத்தவங்களுடைய ஆலோசனை மட்டும்தான் கேட்டுக்க மாட்டாருங்க. கொஞ்சம் பிடிவாதமாக இருந்துகிட்டு இருப்பார், அவ்வளவுதான். எது வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் வேணும்னு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பையனுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் தன்னுடைய முடிவுப்படி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தன்னிகரற்ற வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. எதிர்காலத்தில் உத்தியோகம் அப்படிங்கிறத விட சொந்தமாக தொழில் செஞ்சு பல குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய தகுதி இவருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது சத்திரம் கட்டி சரித்திரம் படைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சாஸ்திரத்தில் அதாவது அன்னதான சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ கல்யாண மண்டபம், காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது, வருமானம் பண்ணிக்கிறதா இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பெரிய பெரிய பெட்ரோல் பங்கு அல்லது கல்யாண மண்டபம், இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி இருக்கிற ஏரியாவில் பிரபலியமாக வாழக்கூடிய தகுதி இந்த ஜாதகத்துக்கு மிகுதியாக இருக்குது. பயப்பட வேண்டாங்க.
குலதெய்வ வழிபாடு மட்டும் பௌர்ணமி நாளில் வச்சுக்கிட்டு, அதே சமயம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலில் இந்த பையனுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் திங்கட்கிழமை நாட்களில் வந்து இந்த பையனை சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் வாழை இலையில் சாப்பிட சொல்லுங்கள். வாழ்க்கை மிக 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 உன்னதமாக இருக்கக்கூடிய பாக்கியம் நீங்களே உணர முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு பல பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி டிவி பார்க்காம ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஒன்ஸ் அகேன் நீங்கள் கால் பண்ண நம்பர் நான் சொல்லிடுறேன். 0444459694 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சார், பல பேர் வந்துட்டு பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை இன்மை அப்படின்றது ஒரு கேள்வி, அதற்கான பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்க. குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைங்களோட நேரம் எப்படி இருக்குன்னு பல பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஒரு நேர் கூட இப்போ கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ குழந்தைங்களோட பிறந்த நேரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 வயசு வரைக்கும் பெற்றோர்களோட ஜாதகத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படுமா, இல்லைன்னா அதோட தாக்கம் இருக்குமா, இல்லைன்னா அவங்களோட ஜாதகம் தானே முக்கியமான பங்கு வகிக்குது? எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு குழந்தை ஜனனமாகுது அப்படின்னாலே அந்த குழந்தை வந்து யோகமான குழந்தையா அல்லது குடும்பத்திற்கு தியாகமான குழந்தையா அப்படிங்கிறது அப்பாவுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் வரும். அப்பாவுக்கு யோகம் இருந்தால்தான் பிள்ளைக்கு அந்த யோகம் தப்பாமல் வந்துக்கிட்டு இருக்கும். அப்பாவுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்துன்னு வைங்களேன், அந்த குழந்தை பிறக்கும் பொழுதும் சரியில்லாத நேரத்தில் யோகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் பிறக்கும். அப்பாவுக்கு வந்து 45 வயசுக்கு மேலே அல்லது 52 வயசுக்கு மேலே அல்லது 36 வயசுக்கு மேலே தான் யோகம் வருது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி குழந்தை பிறந்து 6 வருஷம் அல்லது 12 வருஷம் 18 வருஷம் கழித்து தான் அந்த யோகம் அந்த குழந்தைக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குழந்தை பிறக்கும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது 5 வருஷம் கழித்து பார்க்கணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 5 வருஷம் வரைக்கும் அப்பா ஜாதகம் தான் பேசும், அல்லது குழந்தை வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவருக்கு பேசுங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. கரு உருவாகும் போதே நல்லா தெரிஞ்சுக்குங்க, கரு உருவாகும் பொழுதே அந்த குழந்தை யோகமானதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதாவது கடவுள் நமக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது என்ன யோகமா அல்லது யோகம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடவுள் வந்து நமக்கு வகுத்து கொடுத்துட்றாருங்க. வகுக்கப்பட்ட பலன்களில் வாய்தாவே கிடையாது. அதனால் இந்த மாதிரி வந்து கரு உருவாகும் போது நமக்கு தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நல்லது அப்படி கிராமப்புறங்களில் பாரு இன்னும் சொல்லுவாங்க, இந்த பையன் கருத்தரிக்கும் பொழுதே நான் இந்த மாதிரி வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், விவசாயத்தில் நல்ல வந்து எங்களுக்கு மகசூல் கிடச்சதுன்னு சொல்லுவாங்க. அதுவே இன்னும் ஒரு சில குழந்தைகள் வந்து பாருங்கள், ஒரு சில வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் கருத்தரிக்கும் பொழுதே எங்களுக்கு பிரச்சனை வந்தது, இருக்கிற சொத்து பத்தால் அழியக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் போட்டு நம்ம பார்த்துக்கிறோங்க. ஆனால் கரு உருவாகும் பொழுதே நிறைய விஷயங்கள் தெரியக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த குழந்தை மற்றவங்க முன்னாடி உங்களை பெருமைப்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 27 நாட்களுக்குள்ள ஜாதகம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஜாதகம் எப்போ எழுதலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே 27 நாள் கழித்து ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் ஜனனமாகுதோ திரும்பி அதே நட்சத்திரம் வருவதற்கு 27 நாள் ஆகுங்க. அப்போ அந்த 27 நாள் கழித்து ஜாதகம் எழுதி நல்ல நாளில் ஜாதகம் எழுதி நீங்கள் வந்து முகூர்த்த நாளில் முதல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம். ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிசேரியன் பண்ணுறதுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் தவறு கிடையாதுங்க. எது எப்படி இருந்தாலும் இருக்கிற யோகமும் இருக்கிற தியாகமும் மாறாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து உறுதிப்பட தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? 2 பசங்களுக்காக கேட்கலான்னு இருக்கிறேன் மேடம். ஓகே, உங்கள் பிறந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் பிறந்த நேரம் என்ன சார்? பெரிய பேர் வந்து பிரகாஷுங்க. ஓகே. 28/3/2008. ஓகே, பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் வந்து பிறந்த நேரம் என்ன 1:15ங்க. பகல் 1:15. ஆமாங்க. ஓகே சார். ராசி நட்சத்திரம்? ராசி நட்சத்திரம் வந்து தனுசு ராசி, மூல நட்சத்திரம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட கேள்வி என்ன? தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட சந்தேகம் என்ன, உங்களோட கேள்வி என்ன? அதாங்க, இப்ப எனக்கு பையன் வந்து படிப்பு எப்படி வருவாங்க, இது நல்லா வருவானா என்ன அப்படின்னு தான் மேடம். ஓகே, வணக்கங்க. மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி சொல்லியிருக்கீங்க. 2008 பிறந்திருக்காரு பையன். பையனுடைய பேர் வந்து பிரகாசன் கொடுத்துருக்கீங்க. இவருடைய தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு எண் 1 வந்திருக்குது.
இவருடைய எண்கணித சாஸ்திரப்படியும் ஜாதகப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவருடைய பேர் ஆரம்ப எழுத்து பிரகாஷ் அப்படிங்கிறதுக்கு பி வருதுங்க. இவருடைய ஜாதகப்படியும் நட்சத்திரப்படியும் ராசிப்படியும் இவருடைய பெயர் வந்து முதல் எழுத்தில் பி வரக்கூடாதுங்க. அப்போ வந்து இந்த பிரகாஷ் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேரை மாற்ற வேண்டியதில்லை. பேருக்கு முன்னாடி வரக்கூடிய இன்சியலில் வந்து அப்பாவுடைய இன்சியல் போடும் பொழுது தாயாருடைய இன்சியலும், அதாவது தாயாருடைய பெயரில் முதல் எழுத்தும் வந்து சேர்த்து இன்சியலாக வச்சுக்கிறது இவருக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிட்டு இருக்கும். தற்சமயம் இந்த ஜாதகத்துக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இந்த ராசிக்கு 7 சனியாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால படிப்பில் வந்து தடங்கள் ஏற்படும், தாமதம் ஏற்படும். முக்கியமான நேரத்தில் வந்து கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் உங்களுக்கு வந்து கலக்கமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் கொடுக்காதுங்க. இந்த 2 வருஷமே வந்து கல்வியில் வந்து கலக்கமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா, விளக்கமான ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அல்லது பிள்ளையார் கோயில் அல்லது பெருமாள் கோயில், ஆண் தெய்வத்து கோயிலில் வந்து அகல் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல் விளக்கு ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தடங்கல்களிலிருந்து தாமதங்களிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலையை நீங்கள் அடைய முடியும். பயப்பட வேண்டாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பாலமுருகன், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்ன சார்? 26/07/1998 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? 8:54 நைட் மேடம். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? நான் வாங்கின இடத்துல வந்து இன்னும் வீடு கட்டாம இருக்கேன் மேடம். அப்புறம் என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போ பைக் வாங்கலாம்னு இருக்கோம். பழைய வாங்கின வாங்கலாமா இல்லை புது வாங்கின வாங்கலாமான்னு கேட்கலாம். ஓகே சார். வணக்கங்க. வணக்கம் ஐயா. பாலமுருகன், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, பிறப்பு எண் 8 வரக்கூடிய ஆதிக்கத்தில் வந்து ஜனனமாயிருக்கிறீங்க. தற்சமயம் இருக்கிற பூமியில் வந்து, அதாவது இருக்கிற இடத்துல வீடு கட்ட முடியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகப்படி 2018 மார்ச் மாதத்துக்கு மேலே வீடு மனை யோகம் இருந்துட்டு இருக்கிறதுனால அதற்கப்புறம் நீங்கள், அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே நல்ல வாஸ்து நாள் பார்த்து பூஜை போட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. நிச்சயமாக கட்டடம் அப்படிங்கிறது தடையில்லாமல் முடியக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். ஆனால் பிறப்பு எண் 8 வரக்கூடிய சூழ்நிலையில் பிறந்திருக்கிற நீங்கள் வந்து பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை, இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து சூரிய வழிபாடு, புதன்கிழமை பெருமாள் வழிபாடு இடைவிடாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இடையில் வரக்கூடிய சிறு சிறு தடங்கல்களை தகர்த்தெறிந்து ஒரு நல்ல நிலைமையை வந்து நீங்கள் நாளும் பொழுதும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நிறைய சொந்த பந்தங்களில் வந்து போட்டி பொறாமைகள் திஷ்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. முடிஞ்சால் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. நிச்சயமாக பல பேருடைய பார்வைகளிலிருந்து ஒரு மேன்மையான வாழ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக பல பேர் கால் பண்ணி பல விதமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் நேயர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் சார்? அதாவது நிர்ணயமில்லாத மனித வாழ்க்கையில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ஓகே சார், நன்றி. இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக பல பேருக்கு உபயோககரமான பல தகவலை சொன்னீங்க. நன்றி சார்.